களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். 2017வது வருடத்திலே பார்க்கிற பொழுது என்னுடைய ஊழியத்தின் 28ஆம் ஆண்டு. ஆண்டவர் என்னை அழைத்தார், நற்செய்தி பணிக்காக அழைத்தார். என்னை நான் முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். முழு நேர ஊழியமாய் கடந்து செயல்பட்டேன். இப்பொழுது 28 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கத்தை நான் ஒவ்வொரு நாளும் பாரமாக வைத்து நான் ஜெபிப்பதிலும் நற்செய்தி அறிவிப்பதிலும் கடந்து வந்தேன். கத்தோலிக்க திருச்சபையானது பயிற்றுவித்த அநேக பயிற்சிகளை நான் எடுத்துக்கொண்டேன். நற்செய்தியிலும் கடந்து வந்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடியாக தேவ ஒளியும் ஒளிங்கிற ஒரு புத்தகத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். உங்களில் அநேக பேர் அதை வாங்கி படித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, மாதா தொலைக்காட்சியிலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்தி கொடுத்து வருகிறேன். நீங்கள் அநேகர் பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, தருமபுரியிலே கார்மேல் தியான ஆசிரமம் இருக்கின்றது. அந்த ஆசிரமத்திலே அருத்தந்தையோடு கூட இணைந்து அந்த தியானத்திலே ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இப்படியாக என்னுடைய ஊழியத்தின் காரியங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது நான் அதிகாலை வேளையிலே எழுந்து நான் ஜெபிப்பது உண்டு. 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து நான் ஜெபிப்பது உண்டு. இப்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கிற நாட்களிலே 8/7/2016 நாள் தேதி அன்று காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டுடைய திருவுருவ படம் திடீரென்று 3 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு 15 நிமிடம் தான் இருக்கும். உடனே அந்த திருவுருவ படம் மறைந்தது. நான் எனக்கு கண்ணுக்குள் ஏதாவது ப்ராப்ளமா என்று கண்ணை தேய்ச்சி கொண்டு மீண்டுமாக பார்த்தேன். படம் தெரியவில்லை. நான் உடனே ஆண்டவரே என்று நான் கத்திக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் நான் விண்ணகத்துக்கு உன்னை அழைத்து செல்லுகிறேன் என்கிற ஒரு குரலோடு கூட என்னை பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே புனித பவுல் சொல்வார் அல்லவா, நான் 3 வானத்துக்கு எடுத்தெல்லப்பட்டேன் என்று. அதே போல நானும் எடுத்தெல்லப்பட்டேன்.
அவர் பரலோகத்தின் காரியத்தை எனக்கு காட்டினார். நான் அதை பார்க்கிற பொழுதே என் உடலெல்லாம் நடுங்கியது, அதிர்ச்சியானது. எப்படிப்பட்ட நிலை தெரியுங்களா? என் உள்ளத்தின் ஆழத்திலே அதை நிறுத்துகிறேன். கடவுள் எனக்கு காண்பித்த அந்த பரலோகத்தையும் அதே போல ஒரு நாள் எனக்கு நரகத்தை குறித்தும் காட்டினார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் எனக்கு காட்சியளித்ததை அப்படியே நான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. இருந்தாலும் தூய ஆவியின் துணை கொண்டு ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியானது, நான் கண்ட காட்சியானது அநேகரை கிறிஸ்துக்குள் வழிநடத்தும் என்று விசுவசிக்கிறேன். ஆண்டவரும் அதை உணர்த்தி வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் பரலோகத்தை பார்த்தேன். பரலோகத்தை பார்க்கிற பொழுது 3 வானம் என்று சொன்னார் அல்லவா? அந்த 2ஆம் வானமும் 3ஆம் வானமும் இணைந்துதான் ஒரு பரலோகமாய் காட்சியளித்தது. 2ஆம் வானமும் 3ஆம் வானம் இணைந்தான் ஒரு பரலோகமாய் காட்சியளித்தது. பார்க்கிற பொழுது கண்களெல்லாம் பூத்து போகிற அளவுக்கு பிரகாசமான ஒளி ஆங்காங்கே பிரகாசித்தது. அதை நான் அந்த பிரகாசிக்கிற அந்த ஒளியை நான் பார்க்கிற பொழுது எனக்குள் திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 11வது வசனம் நினைவுக்கு வந்தது. அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அப்படியே பார்த்தேன். 3ஆம் வானம் மேலே இருக்கிறது. அந்த 3ஆம் வானத்தை பார்க்கிற பொழுது முதலாவது 3ஆம் வானம், அதற்கடுத்தது 2ஆம் வானம், 2ஆம் வானத்திலே 3 பிரிவு. அப்படி பார்த்தேன். 3ஆம் வானத்தை முதல் பார்க்கிற பொழுது அது கடவுள் இருக்கிற இருப்பிடம், சிம்மாசனம். கோடான கோடி வானதூதர்கள், கோடான கோடி வானதூதர்கள் சேராபின் செல்லாம் அப்படியே சூழ்ந்திருக்கிறார்கள். அங்கே பார்ப்போமானால் அந்த வானதூதர்கள் கரங்களிலே பல இசைக்கருவிகள் இருக்கிறது. அவர்கள் கைகளே தூபம் இருக்கிறது. அவர்கள் அங்கு அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு தெய்வீகம், ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் நிறைந்த ஒரு சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனம் ஒரு ஒளியின் சுடராக இருந்தது. அந்த ஒளியின் சுடருக்கு வலதுபுறத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்பொழுது நான் நினைத்துக் கொண்டேன், அந்த ஒளி தந்தையாம் கடவுளை குறிக்கிறது என்று நினைத்துக் கொண்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலில் இருந்து, அவருடைய இதயத்திலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு வெளிவருகிறது. அதை நான் பார்க்கிற பொழுது அந்த ஒளி ஒரு அலை போட்டு வருகிறது. அது ஏறத்தாழ ஒரு புறாவை போல கூட வந்திருக்கலாம் அந்த நான் பார்த்தது. அப்பொழுது தந்தை, மகன், தூய ஆவியாகிய ஒரு நிலையை அங்கே நான் சிம்மாசனத்திலே பார்த்தேன். அந்த சிம்மாசனத்துக்கு சுத்தூரும் பார்க்கிற பொழுது கேராபின்கள், சேராபின்கள், வானதூதர்கள் எல்லாம் சுடி கொண்டிருக்கிறார்கள்.
இசை கருவிகளோடு கூட பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நானும் அந்த சிம்மாசனத்தை உற்று நோக்கி பார்த்தேன். பார்க்கிற பொழுதே எனக்குள்ள ஒரு பரவசம் வருகிறது. திருவெளிப்பாட்டிலே 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த சிம்மாசனத்தின் படிகை கல்கள், வைடூரிய கல்கள், மாணிக்க கற்கள் சொல்வார்கள். நான் பார்த்தது இல்லை, ஆனாலும் கூட அந்த ஒளியின் கருப்பிரசனத்தை பார்த்தேன். அந்த ஒளியின் பிரசனத்தை பார்க்கிற பொழுது அந்த வானதூதர்களோடு நானும் இணைந்தேன். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுகிறார்களே, அதோடு கூட நானும் இணைந்து அவரை நோக்கி பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடினேன். அது விண்ணவ மொழியாக இருந்தது, பரவச பேச்சாக மொழியாக இருந்தது. அல்லேலூயா என்று அப்படியே நான் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த 3ஆம் வானம் அப்படியாக தெய்வமாக காட்சியளித்தது. அடுத்தது ஆண்டவர் என்னை 2ஆம் வானத்தின் பகுதி கொண்டு போனார். 3ஆம் வானத்துக்கும் 2ஆம் வானத்துக்கும் நடுவாக ஒரு திரையமா இருக்கிறது. ஆனால் மேலே இருக்கிறது அனைத்தையும் கீழே இருக்கிறது பார்க்க முடியும், கீழே இருக்கிற அனைத்தையும் மேலே இருப்பதை பார்க்க முடியும். அங்கு பேசுவதையும் கேட்பதையும் அனைத்தையும் கேட்க முடியும். அந்த ஒளியின் பிரசனத்தை எல்லாரும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலையிலே அந்த 2ஆம் வானம் இருக்கிறது. 3ஆம் மேலே பார்க்கும்போது 2ஆம் வானத்தில் இருக்கிறது. அங்கே 2ஆம் வானத்திலே பார்க்கிற பொழுது 3 பிரிவுகள் இருக்கிறது. நான் இராணுவத்திலே பணிபுரிந்தேன். இராணுவத்திலே பணிபுரிகிற பொழுது ஆபீசர்களுக்கு தனியான குவார்டர்ஸ், ஜேசியோக்களுக்கு தனியான குவார்டர்ஸ், சாதாரண அதர் ரேங்குக்கெல்லாம் ஒரு குவார்டர்ஸ் இருக்கும், டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதே போலத்தான் அந்த 2ஆம் வானத்திலே 3 பிரிவுகளாக இருந்தது. அந்த பிரிவிலே ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது 2 கொரிந்தியரிலே 5ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லப்பட்டபடி அந்த கட்டடங்கள் என் கண்கு முன் தோன்றியது. கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது. பாருங்கள், மனித கையால் கட்டப்படாதது, விலை உயர்ந்தது. அப்படியே நான் பார்த்தேன். இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட பில்டிங் கிடையாது. அது அப்படியே நான் பார்த்தேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த பைவனமான பிரசனத்தை பார்க்கிற பொழுது 3 நிலை, ஆபீசருக்கான நிலை, ஜேசியோக்கான நிலை, ஓவார்க்கான நிலை இருக்கிறதெல்லாம் அதே போலத்தான் அந்த பில்டிங்களும் இருந்தது. விண்ணக கடவுளிலிருந்து அந்த ஒளி, பிரகாசமான ஒளி அப்படியே சுடராக ஒளித்து கொண்டே இருக்கிறது. அந்த 3 பிரிவுகளுக்கும், 2ஆம் வானத்தினுடைய 3 பிரிவுகளுக்குமே அந்த 3ஆம் வானத்தில் சிம்மாசனத்தில் இருந்த தெய்வீக ஒளியானது அப்படி பிரகாசமாய் ஒளித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளியை பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, பிரகாசம் 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 என்றால் ஒரு பகலை விட அதிகமான ஒரு பிரகாசமாய் இருந்தது. அந்த ஒளி, விண்ணகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒளி இங்கே இருக்கிற படிக கண்கள், வைடூரிய கல்கள் மேலெல்லாம் படிந்து அது பிரகாசமாய் வந்தது. அது மட்டுமல்ல, இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே அவருடைய உடலிலிருந்தெல்லாம் கூட பிரகாசம் கடந்து வந்தது. ஆக அங்கே பிரகாசமான ஒளி இருந்தது.
திருவெளிப்பாட்டிலே நாம் படித்தோம் அல்லவா, அது அப்பொழுது எனக்கு நிறைவேறுது. திருவெளிப்பாட்டிலே 22ஆம் அதிகாரம் 5வது வசனம் எனக்கு அப்பொழுது நினைவுக்கு வந்தது. இனி இரவே இராது, விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். கடவுளாகிய ஆண்டவர் ஒளி வீசுவார் என்று. நான் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அது 2ஆம் வானத்தில் கனிந்ததாக இருந்தது. இந்த 2ஆம் வானத்திலே 3 பிரிவுகள் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா. அந்த முதல் பிரிவு தான் 3ஆம் வானத்துக்கின் கீழே இருக்கிறது. 3ஆம் வானத்துக்கு கீழே இருக்குன்னு பார்க்கிற பொழுது ஏறத்தாழ அந்த ஆண்டுடைய கிருபை சிங்காசனத்துக்கு அருகிலே இருக்கிறது, அடிமட்டத்திலே இருக்கிறது. இதை நான் பார்க்கிற பொழுது திருவெளிப்பாட்டிலே 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் நினைவு கொண்டு வருகிறேன். ஏனென்றால் அங்கே அன்னை மரியாள் மெகா பிரகாசமாக அங்கே இயேசுடைய வலது பக்கம் இருந்தார்கள். அந்த அன்பு தாயை பார்க்கிற பொழுது நான் கையெடுத்து கும்பிட்டேன், வணக்கம் செலுத்தினேன், மரியாதை செலுத்தினேன். அந்த தாய் அந்த ஆண்டவருடைய வலப்பக்கம் பிரகாசமாக இருந்தார்கள். அவருடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய இருக்கிற நிலையெல்லாம் பிரகாசமாக இருந்தது. அந்த அன்னைக்கு நான் வணக்கம் செலுத்தினேன். அது மட்டுமல்ல, அங்கே சில எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று பார்த்தேன். நாம் பார்க்கிறோம், பைபிளே நாம் ஏனோக்கை பார்க்கிறோம், எலியாசை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் என்று இல்லையா? அவர்களெல்லாம் அந்த கிருபை சிங்காசனத்தின் அருகிலே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தார்கள். அதற்கு கீழ்ப்புறம் தான், அதற்கு அடுத்தபடியே பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, இருபத்தி 4 மூப்பர்கள் அந்த கிருபை சிங்காசனத்தின் முன் கீழாக 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். முதலாவது கிருபை சிங்காசனத்தின் அப்படி இருக்கிறார்கள். அப்படியே நான் ஒவ்வொன்றும் பார்த்து 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 என் உள்ளத்திலே நான் பூரித்து போனேன். இருபத்தி 4 மூப்பர்களும் அங்கே அந்த கிருபை சிங்காசனத்துக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். அதை நான் பார்த்த பொழுது என்னையே நான் மறந்தேன். அப்படிப்பட்ட நிலை அந்த இடத்திலே இருக்கின்றது. 2ஆம் வானத்தின் முதல் பிரிவுக்கு அடுத்தது 2வது பிரிவு. அந்த 2வது பிரிவை பார்க்கிற பொழுது அங்கே நிறைய புனிதர்கள் இருந்தார்கள். இரத்த சாட்சிகள் நிறைய பேர் இருந்தார்கள். வேத சாட்சிகள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது மிக மிக அருமையாக இருந்தது. திருவெளிப்பாட்டிலே 22ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் எப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற
கைமாறு என்னிடம் உள்ளது. ஆம், கடவுள் வைத்திருக்கிற கைமாறு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் ஆண்டவருக்காக பட்ட ஒவ்வொரு நிலைக்கும் கடவுள் அவருக்கு கைமாறி கொடுத்திருக்கார் என்பதை அங்கே நான் பார்க்கிற பொழுதே நான் ஆச்சரியப்பட்டு போனேன், மிகவும் போனேன். எத்தனை நிலை பிரியமானவர்களே! அந்த பரலோகத்தை நான் பார்க்கிற பொழுது, அந்த இரண்டாம் நிலையை பார்க்கிற பொழுது அநேக இரத்தச்சாட்சிகள். நான் பைபிளை அதிகமாய் படித்து இருக்கிறேன் நற்செய்தி அறிவிப்பதற்காக. அதனால் அந்த பரலோகத்தை நான் பார்க்கிற பொழுதெல்லாம், அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. நான் சில வேளையிலே புனிதருடைய வரலாற்று புத்தகத்தை படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் அங்கே பார்த்தேன், திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் படி, இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் படி, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டோர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தின் படி, இயேசுவின் பொருட்டு அவமானங்கள் துன்பங்கள் அனுபவித்தவர்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் படி, பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இப்படியாய் பல நிலையிலே அங்கே புனிதர்களை நான் பார்த்தேன். அவர்களை பார்க்கிற பொழுது எனக்குள்ளாக உண்மையாகவே இருந்தது, இவர்கள் இந்த உலகத்திலே பட்ட பாடல் நிமித்தமாக அப்படிப்பட்ட நிலை, கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட நிலை. அவளை பார்க்கிற பொழுது எனக்குள் மனசுக்குள் தோன்றியது, நானும் கிறிஸ்துவுக்காக பாடுகள் பட வேண்டும் என்று. எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும், நானும் பாடுகள் பட வேண்டும் என்று அவளை பார்க்கிற பொழுது எனக்குள் ஒரு வாஞ்சையும் தாகம் இருந்தது. இவளைப் போல நாம் பலனுமே என்று நான் மனசுக்குள்ளாவே ஒரு பாடலையும் பாடிக்கொண்டேன். பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். அந்த காட்சியெல்லாம் பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, நான் என்னை முழுமையாக அர்ப்பணிப்படுத்தேன். இதுவரை நான் ஊழியம் செய்தது வேறு, இனி வருகிற நாட்களிலே ஆண்டவருக்காய் முழுமையாய் கடந்து போகணும், இரத்த சாட்சியாய் மறிக்கணும் என்று கூட நான் என்னை ஒப்பு கொடுத்து கொண்டேன். அவளையெல்லாம் பார்க்கிற பொழுது அடுத்தபடியா என் பிரியமானவர்களே, 3ஆம் வானத்துக்கு கீழ் 2ஆம் வானத்தினுடைய முதல் பிரிவு, அடுத்தது 2வது பிரிவு, அடுத்தது நாம் பார்க்க போவது 3வது பிரிவு. இந்த 3வது பிரிவை பார்க்கிற பொழுது எனக்குள்ளாக ஒரு நிலை, இந்த 3 பிரிவுகளிலும் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்குமே அவருடைய ஆடைகள் வேறுபட்டிருந்தது. எல்லாருக்கும் அந்த வெண்ணாடைத்தான், ஆனால் முதல் பிரிவிலே இருந்தார்களே அவர்களுக்கு கழுத்திலே ஒரு ப்ளூ கலர் போலவும், ஒரு பாடி ப்ளூ கலர் போலவும், கையிலே ப்ளூ கலர் போலவும் இடுப்பிலே இருந்தது. அது வெளிப்படையாய் தெரிவது அல்ல, அந்த வெண்ணிறை ஆடையோடு கூட இணைந்து ப்ளூ கலராக இருக்கிறது, அது பிரகாசம் உள்ளதாக இருக்கிறது. 2வது பிரிவிலே இருந்தவர்களுக்கு இந்த கழுத்திலும் இந்த கையிலும் தான் இருந்தது.
இந்த மூன்றாவது பிரிவு நாம் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அந்த நிலை இருந்தது. நான் அப்படியே பார்த்தேன், நிறைய மக்கள் இருந்தார்கள், நிறைய மக்களை பார்த்தேன். அப்பொழுது அங்கே திரும்பி திரும்பி பார்க்கிற பொழுது ஒருவர் என் பெயரை சொல்லி கூப்பிட்டார், பிரதர் என்று கூப்பிட்டார். அவர் சொன்னார், உங்களுடைய நற்செய்தி கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன், தியான கூட்டத்திலே வந்திருக்கிறேன். நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள், பரலோகத்துக்கு போவது சாதாரணமான காரியம் அல்ல, அது மிக கடினமான காரியம். இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள், வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிக இடுக்கமானது, வலியும் குறுகலானது என்று சொன்னீர். நாங்கள் எல்லாம், நானும் என்னோடு கூட வந்திருக்கிறதெல்லாம் மிக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் வந்தோம். ஏனெனில் இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கு வந்தோம் என்று அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள். இடுக்கமான வாயில் வழியை நான் கொண்டு வந்தோம். இப்படி ஒவ்வொருவரையும் அப்படியே பார்த்து கொண்டு போ நிறைய நிறைய மக்களை நான் பார்க்க வந்தது. அதிலே வேறு ஒருத்தர் சொன்னார், நான் என்னுடைய ஜீவித காலத்திலே, என்னுடைய வாழ்க்கையின் காலத்திலே நான் ஆண்டவரை நான் அறிந்து கடந்து வரவில்லை. ஜெபக்கூட்டத்துக்கு போவேன், மனம் திரும்பவில்லை. நற்செய்தியை கேட்டிருக்கிறேன், மனம் திரும்பவில்லை. அநேகருடைய அறிவுரைகளை கேட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பவில்லை. என்னுடைய இறுதி நாளிலே, சாவின் இறுதி நேரத்திலே தான் நான் மனம் திரும்பினேன். அப்படி யாரும் இருக்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார்களோ அப்பொழுது இதுவே தகுந்த காலம், இதுவே ஏற்ற காலம் என்று மனம் திரும்பணும். நான் ஜெபித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். நற்செய்தி பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட பொழுதே என் கண்கள் கலங்கியது. என் அன்புக்குரியவர்களே, அது அப்படியே பார்க்கிற பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுங்களா? அவருடைய அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் சொல்வார்கள் அல்லவா? அப்படிதான் அவர்களை பார்க்கிற பொழுது அவருடைய முகமெல்லாம் பிரகாசமாய் இருந்தது. அவருடைய நிலையெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையாகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அனுபவிக்கிறான் என்பதை உணர்ந்த முடிந்தது. திருவெளிப்பாட்டிலே 21ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் அப்போது எனக்கு நினைவுக்கு வந்தது. இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன. பாருங்கள், அப்படியே இல்லை. அதென்ன எப்படி பார்க்க முடியுது என்றால், அங்கு இருக்கிறவர்கள் மக்கள் எல்லாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி எளிய மனது கொண்டோர், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி மனம் திரும்பி சிறு பிள்ளை போல் இருப்போர். இப்படி இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தேன். அங்கே ஏழை என்று இல்லை, பணக்காரன் என்று இல்லை, படித்தவன் என்று இல்லை, எல்லாரும் சர்வசாதாரணமாக எல்லாம் கூடியிருந்தார்கள். பெரிய மாணவர்களே, அதை பார்த்து நான் நினைத்து கொண்டேன், நம்முடைய நற்செய்தி பணியிலே அநேகரை கொண்டு வர வேண்டும் என்று ஆதாங்கத்தோடு நான் கடந்து வந்தேன்.
அதாங்கத்தோடு கடந்துவேன். முதல் வானம், இரண்டாம் வானத்தினுடைய முதல் பிரிவு, இரண்டாம் பிரிவு, மூன்றாம் பிரிவு, இதிலே மொத்தமாக நான் பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் 24 முப்பர்கள் முதல் பிரிவிலே, இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் இரண்டாம் பிரிவிலே, சாதாரண எளிய மக்கள் பரிசுத்தமான நிலையை வாழ்ந்து மரித்தவர்கள் மூன்றாம் பிரிவிலே இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பார்க்கிற பொழுது குறைபான மக்கள் தான். இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருக்கிற பொழுது இவ்வளவு மக்கள் தானா என்று நான் ஆண்டவரிடம் கேட்டேன். ஆண்டவரே, இவ்வளவு மக்கள் தானா இங்கே வந்தார்கள் என்று உள்ளத்தின் உணர்வோடு கூட நான் கேட்டுக்கொண்டேன். அப்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இதோ காத்திருப்பிக்கிற மக்கள் உண்டு என்று உத்திரிப்பு நிலைக்கு கொண்டு வந்தார். காத்திருப்பு நிலைக்கு கொண்டு வந்தார். அந்த விண்ணகத்திற்கும் இந்த மண்ணகத்துக்கும் நடுவாக ஒரு சுவர் போல இருந்தது. அந்த சுவருக்கு நடுவிலே ஒரு வாசல் இருந்தது. அதுவே விண்ணக வாசலாக இருக்கும். அந்த வழியாய்த்தான் அங்கே எல்லோரும் நுழைய முடியும். விண்ணக வாசலாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்பும் இரக்கம் உள்ளவர். அவர் எல்லாரும் அழிந்து நரகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பப்படவில்லை. இந்த பூலோகத்திலாவது அல்லது மற்ற உத்திரிப்பிலாவது அவர்கள் மனம் திரும்பப்பட வேண்டும் என்று காத்திருப்பு தான் அங்கே நடக்கிறது. அதை நான் பார்த்த பொழுது அந்த விண்ணக வாசலுக்கு கீழே, விண்ணக வாசலுக்கு கீழே நிறைய மக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மனம் திரும்புக்காக வைக்கப்பட்டிருப்பதை நான் உணர்ந்தேன். அப்பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. யாரும் அழிந்து போகாமல், யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என, எல்லாரும் மனமாற வேண்டும் என விரும்புகின்றார். ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், அறுந்து போகக்கூடாது, எல்லாம் மனம் இருக்கு. அப்போ 3ஆம் வானம், அந்த 3ஆம் வானம் 2ஆம் வானம் பரலோகத்து கீழே, 3ஆம் வானம் 2ஆம் வானம் இணைந்தான் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு கீழே, விண்ணகத்துக்கு கீழே ஒரு சுவர் மாதிரி இருக்கிறது. அந்த சுவருக்கு நடுவில் தான் விண்ணக வாசல். அந்த சுவருக்கு கீழே தான் உத்திரிப்பு நிலை, காத்திருப்பு நிலை இருக்கிறது. அங்கே பார்க்கிற பொழுது நிறைய மக்கள் இருந்தார்கள். நிறைய மக்கள் இருந்தார்கள். அவளை பார்க்கிற பொழுது நம்முடைய கத்தோலிக்க மக்கள் அங்கே இருந்தார்கள். அவளை பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம் எனக்கு முனைக்கு வந்தது. ஊனியல்புடைய மனிதர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைய முடியாது. அப்படித்தான் அவர்கள் எல்லாரும் அங்கே இருந்திருக்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள். அந்த ஊனியல்பு என்று சொல்லுகிற பொழுது உடனே எனக்கு நினைப்புக்கு வந்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனத்தை, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனம். இதெல்லாம் நான் அடிக்கடி நற்செய்தி பணியிலே, நற்செய்தி அறிவிப்பிலே பயன்படுத்துவேன். இப்படிப்பட்டவர்கள் விண்ணகத்துக்கு விண்ண அரசை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவேன். எனக்கு உடனே அங்கே நினைவுக்கு வந்தது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பாவ வாழ்க்கையிலே வாழ்கிற அந்த நிலையில் இருக்கிற மக்கள் அங்கே போக முடியாது என்று
திருவெளிப்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலும் 22ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனக்கு உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏன் இந்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள்? நுழைய மாட்டார்கள். அங்கே நுழைய முடியாது, நுழைய மாட்டார்கள். அந்த விண்ணகத்திலே நுழைய மாட்டார்கள். பாவ ஜீவித்திலே வாழ்கிறவர்கள் அங்கே நுழைய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய மக்களே பார்க்கிறது. உத்திரிச்சலப்பத்தில் நிறைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க மக்கள் மாத்திரமல்ல, மற்ற சபையார் கூட அங்கே இருக்கிறார்கள். மற்ற சபையாரை பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, நான் இதை ஆதாகமாக சொல்லுகிற கருத்து தான். நான் அங்கே பார்த்தேன், அவர்களை பார்த்தேன், அவருடைய நடைமுறை பாவனையை பார்த்தேன். அவர்கள் தான் என்று புரிந்து கொண்டேன். அவர்களை பார்க்கிற பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனத்தின்படி, விண்ணக தந்தையின் திருவுளப்படி நடவாதவர்கள். பாருங்கள், அவளை பார்க்கிற பொழுது எனக்கு அப்படித்தான் தன்றியது. ஒவ்வொருவரும் தனக்கு தனக்கான நிலைகளை கொண்டு வந்து அவர்களுக்கான கருத்துக்களை பகிர்ந்து அப்படியே வாழ்கிற நிலை என்று. அது மாத்திரமல்ல என் அன்புக்குரியவர்களே, அவர்களெல்லாம் விவிலியத்தை படிக்கிறவர்கள், பைபிளை படிக்கிறவர்கள். சத்தியம் எப்படி சொல்லுகிறது, சத்தியம் எப்படி சொல்லுகிறது என்று சொல்லுகிறவர்கள். ஆனாலும் அங்கே சத்தியத்தின்படி அவர் நடக்கப்படவில்லை என்று பார்க்கிறேன். ஏனென்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி, வேதத்தை வாசித்து அறிந்தும் அதன்படி வாழாதவர்கள். பாருங்கள், அந்த சபையின் மக்களை பார்க்கிறோம். பாருங்களே என் அன்புக்குறவுகளை, இதை ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது அந்த மற்ற சபையார் மக்கள் எல்லாம் நாங்கள் அப்படியே போயிடுவோம் என்றிருக்கிறார்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இனி பாவமெல்லாம் மறைந்து விட்டது என்று. அப்படியே பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு அப்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஏதாவது சொல்லுகிற பொழுது எபிரேயர் திருமுகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை காட்டுவார்கள். அதில் சொல்லப்படுவது என்ன? ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று பாவத்திலே வாழ்பவர்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் மற்ற சபையார்கள் அங்கே இருந்தார்கள். முதலாவது ஆர்சி மக்களை நான் பார்த்தேன், கத்தோலிக்க மக்களை பார்த்தேன், மற்ற சபையார் மக்களை பார்த்தேன். அது மாத்திரமல்ல, இன்னும் கூட பார்க்கிற பொழுது மற்ற சமயத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை கூட அங்கே நான் பார்த்தேன். நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம், சில நல்லவர்கள் எல்லாம் அரசியலில் இருந்திருக்கிறார்கள், விஞ்ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள், பொதுநிலையில் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே நான் பார்க்கிற பொழுது நான் அவர்களை பார்க்க முடிந்தது. அவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது, ஒரு உண்மையான உத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி, கடவுள் ஒருவர் உண்டு என்று கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்பவர்கள். பாருங்கள், அப்படியா மக்களை நான் பார்த்தேன். 3 நிலை மக்களை அப்படியே பார்த்தேன். இந்த மக்கள் எல்லாம் கடவுள் இயேசு கிறிஸ்தான் வாழ்வு வழி என்று அறிந்து கொள்ளணும். அதனால்தான் விண்ணக வாசலுக்கும் இந்த பூமிக்கும் நடுவாக ஒரு பெரிய சிலுவை போன்று ஒரு பிரகாசமான சிலுவை தோன்றியது நான் பார்த்தேன். அதிலே நானே வழி, நானே வாழ்வு, நானே உண்மை என்று சொல்லப்பட்டிருந்தது. சிலுவை அப்படியே பார்த்தேன்.
இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள், அந்த உத்திரிப்பிலே காத்து கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேருமே இந்த இயேசு கிட்ட வரணும். அப்பொழுதுதான் பரலோகத்தை போக முடியும் என்று அங்கே நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இப்படிலாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, எனக்கு இப்பொழுது ஒரு நினைவு வருகிறது. 6/6/2005 வருடம் ஜூன் 6ஆம் தேதி 2005 ஜூன் 6ஆம் தேதியிலே நான் ஒரு கனவு கண்ட காட்சி உண்டு. கனவின் காட்சி. அந்த கனவின் காட்சியை நான் அப்பொழுது எனக்குள் நினைவு வந்தது. கனவின் காட்சி. நான் அப்பொழுதே ஒரு துண்டு பிரதி அடித்து நான் கண்ட கனவின் காட்சி மக்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த கனவின் காட்சி எப்படி இருக்கும் என்றால், நான் ஒரு வெளியில் ஒரு தோட்டத்தாண்டே படுத்திருக்கிறேன். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறேன். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரியவர் வந்து என்னை தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பி, என்ன தூங்கிக் கொண்டிருக்கிற, எல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. நான் எழுந்து பார்த்தேன். நான் எழுந்து பார்க்கிற பொழுது ஒரு பெரிய ஹைவே ரோடு மாதிரி இருக்கிறது. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த எழுப்பினவரை நான் உடனே பார்த்தேன்னா அந்த நேரத்தில் பார்க்க முடியல, மறந்தது, காணப்படலை. ஆனால் மக்களை தான் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அகலமான பாதை பிரிந்து போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். கூட்டமாக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போய் கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் எல்லாம் எங்கே செல்லுகின்றிருக்கிறார்கள் என்று நான் இப்படி பார்க்கறதுன்னு பார்த்தேன். அங்கே ஒரு டவர் இருந்தது. அந்த டவர் மேலே வேகமாக ஏறினேன். அந்த டவர் மேலே ஏறி நின்று பார்த்தேன். போகிற மனிதர்கள் யாருமே கண்ணுக்கு தெரியவில்லை. போகிற மனிதர்கள் யாருமே எனக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அங்கே கடவுளே, ஆண்டவரே, இவங்களே எங்கே போகிறார்கள் என்று நான் உடனே உள்ளத்தில் ஆழத்திலே ஒரு ஜெபத்தை கேட்டேன். ஆண்டவரிடம் மன்றாடி கேட்டேன். உள்ளத்தில் ஒரு சிறிய ஜெபம் தான் அது. அப்படி கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் காண்பித்தார். அங்கே போகிறவர்களெல்லாம் கிடுகிடு பாதாளத்திலே விழுகிறார்கள். ஏசியா புத்தகத்திலே 14:15 போட்டிருக்கும், ஒரு கிடுகிடு பாதாளம், பாதாளம் ஆழமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கும். அப்படியாய் அவர்கள் எல்லாம் கிடுகிடு பாதாளத்திலே விழுகிறார்கள். அந்த பாதாளம் சொல்லுகிற பொழுது அந்த குழி, அந்த பாதாளம் ஏறத்தாழ 5-6 மைல் ஆழம் இருக்கும். கண்ணுக்கு தெரியவே இல்லை. நான் உடனே மீண்டும் ஆண்டவரே, எங்கே விழுந்தார்கள் அவர்கள் எல்லாம் என்று மீண்டும் ஒரு சின்ன ஒரு ஜெபம் கேட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே கீழே அந்த விழப்பட்ட மக்களை குறித்து ஆண்டார். அங்கே பாப்பமானால் பிரியமாவர்களே, பயங்கரமான நெருப்பு தணல், அதிலே போயிட்டு எல்லாம் பொத்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே புழு கடித்து அவங்களை, புழு சாகவும் இல்லை, அவளை கடித்து அப்படியா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே மேலே டவரில் இருந்து அப்படியே கீழே இறங்கி ஓடி வந்தேன். ஓடி வந்து நான், யாரும் போகாதீர்கள், அது பெரிய படுகொலி, பாதாளம், அங்கே கொடூரமான வேதனை இருக்கிறது என்று அப்படியே நான் சொன்னேன். ஆனால் ஒருவரும் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. அங்கே போகிற மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவருடைய பேச்சு கொண்டே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள், கையிலே சிகரெட்டு, கையிலே பாட்டல், விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், சினிமா பைத்தியம் பிடித்தவர்கள், இப்படியெல்லாம் பல பேச்சும் நடத்தையும் பார்க்கிற பொழுதே பாவ ஜீவித்திலே வாழ்கிறோம் தெரிய வந்தது. எல்லாமே விழுந்துட்டு இருக்கிறார்கள். நான் அப்படி கீழே
அந்த ரோட்டிலே கீழே அப்படி விழுந்து நான் அப்படியே கேட்டேன், ஆண்டவரே, அழுதேன், ஆண்டவரே ஒருத்தர் நிற்க மாட்டாங்களேன்னு. போன எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, எழுந்து தடுத்து பண்ணேன். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் என் வலப்பக்கம் ஒருத்தரும் இடப்பக்கம் ஒருத்தரும் நின்று, கொஞ்சம் நில்லுங்கப்பா நில்லுங்க, இவர் எதோ சொல்றாரு, நாம் கேட்கலாமே என்று அவர்களும் நின்றார்கள். 2 பேர். மீண்டும் யாரும் நிற்கல, போயிட்டு இருந்தார்கள். மீண்டும் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோன்னா கீழே போது என் வலப்பக்கமும் இடப்பக்கமும் ஒரு 4 பேர் சகோதரர்கள் நின்றார்கள். அவர் சொன்னார்கள், தயவுசெய்து எல்லாரும் நில்லுங்க, இந்த இவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் கேளுங்களே என்று அந்த சகோதரர்கள் என்னோடு கூட ஒத்துழைப்பு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த ரோட்டினுடைய பாதையினுடைய பிற்பகுதியில் இருந்து ஒரு தெய்வீகமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்திலிருந்து ஒளி அலை கடந்து வருகிறது. அந்த ஒளி அலை எப்படி தெரியுங்களா? நானே வழி, நானே வாழ்வு, நானே உண்மை என்று சொல்லப்பட்டது. அந்த ஒளியை கண்டு மக்கள் இனங்கள் எல்லாம் திரும்பி போனார்கள். இப்பொழுது நான் நினைத்துக் கொள்ளுகிறேன், இப்பொழுது நான் நினைப்பது உண்டு, என்னோடு கூட உடன் ஊழியம் செய்கிறார்களே அருமை சகோதர சகோதரிகள், அவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களை, இப்படியாய் நான் பரலோகத்தையும் அந்த உத்திரிப்பையும் பார்த்தேன். பரலோகத்தை உத்திரிப்பையும் கண்ட பெண் நான் பிரியமானவர்களே, நான் ஜூலை 2016 ஜூலை 20-21 தேதியிலே பாண்டிச்சேரியிலே இதியா காலேஜ், பெண்கள் காலேஜ் கல்லூரி, அந்த கல்லூரியிலே அருத்தந்தை ஸ்டீபனோடு சென்று நான் தியான கொடுக்க சென்றிருந்தேன். இருபத்தி 1ஆம் தேதி காலையிலே செய்தியை கொடுத்து விட்டு அங்கே இருக்கிற சிற்றாலயத்தில் அமர்ந்து நற்கருணை ஆண்டை அமர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஏத்தால 10:15 மணிக்கு அமர்ந்து ஜெபித்தேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளாகவே ஆண்டவர் எனக்கு, நான் உன்னை நரகத்துக்கு கொண்டு காட்டப் போகிறேன் சொன்னார். நரகத்தை கொண்டு காட்டப் போறேன். உடனே அந்த பலிபீடத்தில் எல்லாம் மறைந்து விட்டது. எனக்கு நரகத்தை கொண்டு போகிற காட்சி அதை பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அந்த நரகத்தை முதலாவது நான் பார்க்கிறேன். பார்க்கிற பொழுது பயங்கரமான தீ ஜுவாலைகள், அங்கிலே பலவிதமான புழுக்கள், நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, பல நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஏசியா 66:24 பாசிப்ப, அவர்களை அரிக்கும் புழு சாபதில்லை, அவர்களை எரிக்கும் நெருப்பு அணைந்து போவதில்லை என்கிற நிலை அங்கே நான் பார்த்தேன். அதை நான் பார்க்கிற பொழுதே உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 42வது வசனம். அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அங்கே பார்க்குமானால் அங்கலா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அழுகும் அங்கலாய்ப்புமா இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி நான் பரலோகத்தை பார்க்கிற பொழுது 3 பிரிவுகள் இருந்ததோ அதே போல இந்த நரகத்திலும் 3 பிரிவுகளாக நான் பார்த்தேன். முதலாவது நெருப்பு ஏரி, முதலாவது நரகம், அடுத்தது நெருப்பு ஏரி, அடுத்தது நெருப்பு கடல். இந்த 3 நிலையும் வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி என்றால், நெருப்பு நரகம் என்று சொல்கிற பொழுது கிரவுண்டு மலரில் அப்படி நெருப்பு கொஞ்சம் எரிஞ்சிட்டு இருக்கிறது. நெருப்பு ஏரின்னு சொல்லுகிற பொழுது ஏறத்தாழ முழங்கால் அளவுக்கு நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கிறது. நெருப்பு கடல்னு சொல்லுகிற பொழுது அங்கே கழுத்தளவுக்கு எரிஞ்சு கொண்டிருக்கிறது. இங்கே கடவுளுக்கு விரோதமாக செய்தவர்கள், மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக செய்தவர்கள்
தன்னுடைய சொந்த உடலுக்கு விரோதமாக செய்தவர்கள், பல பிரிவிலே பாவம் செய்தவர்கள் எல்லாம் ஆங்காங்கே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நிலையிலே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே திரும்பி பார்க்கிறேன், இது ஒரு கூட்டம், அங்கே ஒரு கூட்டம், அங்கே ஒரு கூட்டம். அங்கே இருந்த ஒருவர் பெயரை சொல்லி அழைத்து அது சொன்னார், உன் ஊழியத்தை நீ அறிவிக்கின்ற நற்செய்தி ஊழியத்தை நான் விமர்சனம் பண்ணிருக்கிறேன், இல்லாது பொல்லாது சொல்லி நான் மக்களை கூட்டம் சேர்த்தி உன்னை கேவலப்படுத்தியிருக்கிறேன், அசிங்கப்படுத்தியிருக்கிறேன். இப்பொழுது நான் இங்கு வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நான் அப்படி அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது வேற ஒரு கூட்டம், ஒரே சத்தம். திரும்பி பார்த்தேன் என்றால் அங்கே பார்க்கிற பொழுது கையில் எல்லாம் ஆக்சிட் பாட்டில் பிடித்து வைத்துக்கொண்டு கத்துகிறார்கள். அது ஆக்சிடை குடிச்சா உடலுக்கு வேதனை, குடிக்கலனாக்க அந்த சாத்தானின் தூதன் அடிக்கிறான். இப்படி அவர்கள் கத்தி கொண்டிருந்தார்கள். மது பாட்டில் எல்லாம் அவங்க மது பாட்டில் படி ஆக்சிட் பாட்டில் பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கிற பொழுது இன்று மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறான்னு நினைச்சு பார்த்தேன். இன்னும் என் அன்புக்குரியவர்களை அப்படி பார்க்கிற பொழுது, இன்னொரு பகுதியில் பார்க்கிற பொழுது பெண்கள் நிறைய பேர், சகோதரிமார்கள் எல்லாம் இருந்தார்கள். அவங்கெல்லாம் அப்படி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் குழந்தையை கருசுதை செய்தவர்கள், அபாசன் செய்தவர்கள். அவருடைய வயிற்றிலே ஒரு குழந்தை போன்ற ஒரு உருவம் கட்டப்பட்டிருக்கிறது. அது மனித உருவம் அல்ல, ஒரு மிருகத்தின் உருவம். அந்த உருவம் அவருடைய வயிற்றை கடித்து கொண்டிருக்கிறது, கிள்ளி கொண்டிருக்கிறது. அதை பார்க்கவே என்னால் சகிக்க முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு பாவம் செய்தவர்களையும் அங்கே பார்த்து கொண்டிருந்தேன். பல பாவங்கள் செய்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த அறையிலே இருப்பார்கள், இந்த இடத்திலே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த பாவத்துக்கு இந்த இடம், கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வேறு ஒரு இடத்திலே அவர்களை அந்த சாத்தான் பிடித்து இழுத்து கொண்டு போய் அவங்களை விடுவான். அந்த பாவம் செய்தவர்களுக்கு அங்கே தண்டனை, அங்கே இருக்கிறவர்களை வேறொரு இடத்திலே. இப்படி இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பு கருவுகளே, அவருடைய அந்த அவனை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் அனுபவித்த காரியங்கள் எல்லாம் மிக கொடூரமாக இருந்தது. அங்கே வாலிய பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தார்கள். ஒரு பகுதியை பார்க்கணும், வாலிய பிள்ளை, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நிறைய வாலிய பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் சொல்றார்கள், என்ன ஏமாந்து போகாதீங்கன்னு சொன்னீங்க பிரதர். உன் நற்செய்தி கூட்டத்திலாம் அப்படி அதிகமாக சொல்லுவீங்க. நாங்கள் ஏமாந்து போயிட்டோம்னு சொன்னாங்க. ஏமாந்து போயிட்டோம் என்ன ஏமாந்து போயிட்டோம்னு தான் எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை. பாருங்கள், அதில் சொன்னது டக்குன்னு அப்படி உடனே ஞாபகம் வச்சுக்கு. அது கீழே பார்த்தோன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் செய்கிற அட்டுழியத்தெல்லாம் பார்க்கிற பொழுது அங்கே எனக்கு அடுத்த ஒரு கட்டம் நிலை வந்தது. விபச்சாரம் செய்வோர், தகாத பால் உறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், அங்கெல்லாம் அப்படித்தான் இருந்தார்கள். அவங்கெல்லாம் ஒன்று கூட இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இப்படியாய் பயங்கரமான ஒரு நிலை இருந்தது.
அப்படி நான் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சகோதரர் அதை சொன்னார், பிரதர் ஏமாந்து போகாதீன்னு சொன்னது இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது பிரதர். ஏன்னா ஓரின சேர்க்கை அரசாங்கமே அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்குது, இது என்ன இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு உங்களை நான் இழிவா பேசிட்டு இருந்தேன். ஏதோ அந்த காலத்தில் பைபிள் எழுதினாங்க, அதை இன்னும் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. கடவுள் இன்னைக்கு காலகட்டம் மாறி போச்சியா, அனுபவிக்கணும் என்று, அதனால அரசாங்கம் ஓரின சேர்க்கையை உத்தரவு கொடுத்திருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அவரெல்லாம் பார்க்கிற பொழுது எத்தனை வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இதை நான் ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது இருக்கும். அப்படி நான் போய்கொண்டிருக்கிற பொழுது எனக்கு தெரிஞ்ச மதிப்புக்குரிய ஒரு மனிதரை அங்கே பார்த்தேன். அவரை பார்த்து, ஐயா நீங்கள் கூட இங்கே இருக்கிறீர்களான்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், ஐயா என்று கூப்பிடாதீங்க, பையா என்று கூப்பிடுங்க. நான் வெளியே வெல்ல, ஆனால் தவறான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வந்தவன் சொன்னார். அவர் இருந்த இடம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுங்களா? அவர் இருந்த இடத்தை பார்க்கிற பொழுது எனக்கு ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் நினைவுக்கு வந்தது. புழுக்கள் உனக்கு கீழ் படுக்கையாகும், பூச்சிகள் உன் போர்வையாகும். அப்படியா சொல்லப்பட்டிருக்கு. அவர் கீழே பார்த்த பெட்டு மாதிரின புல்லம் புழு பூச்சி தான், மேலே பட்டிருக்கு பயங்கரமான நிலைத்தான். அப்படியாக அருந்துட்டு இருந்தார். இதெல்லாம் பார்த்து பார்த்து நான் உண்மையிலேயாகவே நான் வேதனைப்பட்டேன். நான் உடனே ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே போதும் போதும், ஆண்டவரே போதும் போதும். நான் அழுது, ஐயோ இந்த இப்போதை பார்த்து அழுது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இது இப்படி இல்லை, நீ கண்டதை கேட்டதை பார்த்ததை எல்லாம் சொல்லணும். நீ கண்டதை கேட்டதை பார்த்ததை எல்லாம் சொல்லணும். ஏனென்றால் என்னுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. என்னுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். உடனே தூய ஆவிக்குள் ஆட்கொள்ளப்பட்டு நான் பார்த்தேன். ஆண்டவர் பொது தீர்ப்பின் காலத்தை எனக்கு கண்முன் கொண்டு வந்தார். பொது தீர்ப்பின் காலத்தை அந்த கொண்டு வந்தார். அதிலே பார்க்கிற பொழுது மத்தேயு 24:30 சொல்லுது போல மிகுந்த வல்லமையோடு கூட ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தார். மிகுந்த வல்லமையோடு கூட மேகத்தின் வழியாக அப்படியே இறங்கி வந்தார். வருகிற பொழுது இந்த உத்திரிப்பில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை எல்லாரும் இயேசுதான் வழி வாழ்வு உண்மை, இவரால் அன்றி விண்ணகத்துக்கு போக முடியாது என்று யாரெல்லாம் உணர்ந்து கடந்து வந்தார்களோ அவர்களெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதே போல இந்த மண்ணுலகிலே இருக்கிறவர்கள் எல்லாம் மறுரும் ஆக்கப்பட்டவர்களா 1 தெசலோனிக்கர் புத்தகத்திலே சொல்லப்பட்டபடி 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டபடி அவர்கள் எல்லாரும் கூட அங்கே மறுரப்பட்டிருக்கிறார்கள். கல்லறை இருக்கிறவர்கள் 3 விதமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். 1 உத்திரிப்பிலே இருந்தவர்கள், மண்ணுலகில் இருந்து எடுக்கப்பட்டவர்கள், 3 கல்லறையிலிருந்து உயிர்க்கப்பட்டவர்கள். இந்த 3 விதமான மக்களும் அந்த கடவுளுக்கு முன்னாடி அப்படி இருக்கிறார்கள். அவர் வந்து வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல அவர் பிரித்தார். கோதுமையும் பதரையும் பிரிப்பது போல அவர் பிரித்தார். வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல அவர் பிரித்தார். பிரித்த பின்னாடி அந்த செம்மறியாடுகளாக இருக்கிற அந்த அவர்கள் அத்தனை பேருமே வெண்ணாடை அணியப்பட்டவர்களாக மாறப்பட்டார்கள்.
வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்தார்கள். அந்த வெண்ணாடை அணியப்பட்ட அந்த செம்மறியாடுகளாக இருக்கிற அவர்கள் எல்லாரையும் அவர் அப்படியே வானத்தூதர்கள் ஒவ்வொரு அப்படியே கூட்டிக்கிட்டு அழைத்து போகின்றார்கள். மகிழ்ச்சியோடு கூட அழைத்து கொண்டு போனார்கள். ஒரு பக்கம் மறுபக்கம் பார்க்கிற பொழுது வெள்ளாடுகளாய் வாழ்க்கையிலே வாழ்ந்து மனம் திரும்பாத நிலையில் இருந்தார்களே, அவர்கள் எல்லாம் அங்கே அழைப்பு கொண்டிருந்தார்கள். அவர்களை சமணசு இழுத்து கொண்டு போய் நரகத்திலே தள்ளியது, பாதாளத்திலே தள்ளினார்கள். சமணசுகள் இழுத்து கொண்டு இதை பார்க்கிற பொழுது என் உள்ளத்திலே பயங்கரமான ஒரு காட்சியாக இருந்தது. வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல பிரித்த ஆண்டவர் வெள்ளாடுகளை பாவ ஜீவத்திலே வாழ்கிறவர்களை எல்லாரையும் அந்த சமணசுகள் ஒவ்வொரு இழுத்து கொண்டு போய் நரகத்திலே பாதாளத்திலே தள்ளினார்கள். செம்மறியாடுகளாக இருக்கிற பரிசுத்தமான மக்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மறுமணத்தின் பெரியும் ஆண்டவர் உயர்த்தி அந்த சமணசுகள் மேலே விண்ணகத்தை பரலோகத்திலே கொண்டு போனார்கள். அந்த கேட், அந்த வாசல் காண்டைத்தான் அங்கே இருக்கிறது, அப்படி போனார்கள். என் அன்பு கருவுகளே, இந்த காட்சியை நான் கண்ட பொழுது தெய்வீக திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோமே, அதெல்லாம் உண்மையிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதை நான் உணர்ந்தேன். நற்செய்தி அறிவிக்கிறோமே, அதெல்லாம் ஆத்துமாக்களை கொண்டு வருவதை நான் உணர்ந்தேன். ஒருவரும் அழிந்து நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். இன்று நான் உங்களோடு கூட இந்த செய்தியை கொடுக்கிறது காரியங்கள் அவர் எதை காட்டச் சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள் நாங்கள் கண்ணால் கண்டதை, கையால் தொட்டதை, தொட்டு அனுபவித்ததை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றும் கடவுள் எனக்கு கொடுத்த காட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளும் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, எல்லாம் விண்ணகத்துக்கு போக வேண்டும், அவர்களிடையே கடந்து வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தான் இந்த மற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்கள், உங்களால் ஆத்துமாக்கள் மீட்பின் பாதையிலே வர வேண்டும். அது அவருடைய சித்தமாயிருக்கிறது. விண்ணகத்தின் கீழே இருக்கிற அந்த பரலோக தேவாதி தேவனுக்கு, ஆண்டவராய் கடவுளுக்கு கோடான கோடி சமண மத்தியிலே இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் சார்பாக நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த கிருபை சிங்காசனத்திற்கு கீழே இருக்கிற அன்னை மரி தேவத்தாய் வழியாக உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். சகல புனிதர்கள் வழியாக உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இரத்த சாட்சிகளாய் வேத சாட்சிகளாய் மரித்த அண்ணனுடைய வழியாக உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன்.
ஆத்மாவை ஆதாயப்படுத்துங்கள். விண்ணக வாழ்வுக்கு மக்களை கொண்டு வாருங்கள். இந்த நற்செய்தி அறிவிப்புக்காக நீங்கள் செவியுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகம் ஆசீர்வதிப்பார். ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காக